அன்பார்ந்த தோழர்களே, ஜனநாயக சக்திகளே, பொதுமக்களே, கடந்த 16ஆம் தேதி மே மாதம் 16ஆம் தேதி முதல் சமூக வலைத்தளங்களில் ஒரு செய்தி ஒன்று பரவி வருகிறது. பல லட்சக்கணக்கான பேர் பார்த்து உள்ளனர். என்ன செய்தி என்றால், அறந்தாங்கி தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ உதயம் சண்முகம் கான்ட்ராக்டுக்காரரை வெட்டுவதற்காக அருவாளை ஓங்கினார் என்ற தலைப்போடு செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. நானும் அந்த வீடியோவை பார்த்தேன். என்ன என்று அதை பற்றி கலாய்வு செய்யும் பொழுது, ஆவுடையார் கோவில் தீயணைப்புத்துறைக்கு கட்டிடம் கட்டுவதற்காக ஆவுடையார் கோவில் மீன்விசல் சாலையில் பூங்குடி கிராமத்திலே அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி கடந்த 16ஆம் தேதி காலை 10 மணி அளவிலே நடத்தியுள்ளார்கள். மேற்படி தீயணைப்புத்துறை கட்டிடத்தை கட்டுவதற்கு துண்டியைச் சேர்ந்த கிறிஸ்தவ தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த வேளாணி என்பவர் கான்ட்ராக்ட் எடுத்துள்ளார். அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சிக்கு தற்போதைய எம்எல்ஏ ராமச்சந்திரன், பல்வேறு கான்ட்ராக்டுக்காரர்கள், அரசியல் பிரமுகர்கள், தீயணைப்புத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் நிகழ்ச்சிக்கு சென்றுள்ளனர். மேற்படி நிகழ்ச்சியில் காலதாமதமாக முன்னாள் எம்எல்ஏ உதயம் சண்முகம் வந்திருக்கிறார். அவர் வருவதற்குள் அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்து விட்டது. அந்த ஆத்திரத்திலே கான்ட்ராக்ட்காரரை பார்த்து, எனக்கு நீ முன்கூட்டியே சொல்ல மாட்டியா? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு பேசுறாரு. அப்ப பேசும்போது அவர் ஏதோ ஒரு பதில் சொல்லும் பொழுது உடனே தேங்காய் வெட்டுறதுக்காண்டி அருவாளை உதய சண்முகத்திட்ட கொடுத்துருக்குறாங்க. அந்த அருவாளை ஓங்கிக்கிட்டு வெட்டி வெட்டி அப்படிங்கிறாரு. யாருன்னு நினைச்ச என்னைய? அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன யோசிக்கணும்னா, யாருன்னு நினைச்ச எங்கிட்டயே மோதிரியா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இந்த கேள்வியை ஏன் கேட்கிறாரு அப்படின்னா, எங்கிட்டயே மோதினியன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எங்கிட்ட மோதினியன்னா நான் ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்டு அந்த கொலையில இருந்து தப்பிச்சிருக்கேன். அது உண்மைங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். உதயம் சண்முகம் ஏற்கனவே ஒரு கொலையை செய்துவிட்டு அவருடைய மகனுக்காக, அவருடைய மகன் மரியாதை போய்விட்டது என்பதற்காக ஒரு கொலையை செய்துவிட்டு கூலிப்படைகளை நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தி அந்த வழக்கில் இருந்தே தப்பித்துக் கொண்டார். ஆக அந்த தப்பித்துக் கொண்ட தைரியத்திலே, அது ஊருக்கெல்லாம் தெரியும், அந்த தைரியத்தில் இந்த கான்ட்ராக்டுக்காரர் மிரட்டுறாரு. இரட்ட மோதினா உனக்கும் அந்த நிலைமை தான், என்னை வேற ஆள்னு நினைச்சுக்கிறாத அப்படிங்கிற ஒரு மனநிலையில அருவாளை ஓங்குறாரு. கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டுறாரு. அவர் இருந்தாலும் இவரை விட 2 வயசு 3 வயசு மூப்பா தான் இருப்பார்னு நினைக்கிறேன் அவரு. அப்ப அவரை கான்ட்ராக்டுக்காரர் போயிட்டு ஏதோ ஒன்று சொல்லி சமாதானப்படுத்துறாரு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப சமாதானப்படுத்தும் பொழுது, ஏ போ 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 அப்படின்னு அவளை ஒருமையில பேசி அவளை அத்தனை பேர் முன்னாடியும் அவரை தலைகுனியை வச்சு அவமானப்படுத்துறாரு. இங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா, கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, உதய சண்முகத்துக்கு முதல்ல அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சிக்கு ஏன் சொல்லணும்னு தெரியல. அப்ப இதெல்லாம் ஒரு ரெவுடிசம். அப்ப இந்த ஏரியாவில் எது நடந்தாலும், அரசு நிகழ்ச்சி நடந்தாலும் என்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது. அப்ப மிரட்டி எல்லாரையும் பணிய வைக்க முயற்சி பண்றாரு. ஆளுங்கட்சிங்கிற திமிரில், பண திமிரில் இருக்கிற கான்ட்ராக்டுகளை ஃபுல்லா தான் ஒரு ஆளை மட்டுமே எப்படி வருதுன்னு தெரியல. உதயம் சண்முகத்துக்காக தான் போகுது. ஆவுடையார் ஒன்றியத்தில் பாலங்கள் அனைத்துமே உதய சண்முகத்துக்கு மட்டுமே தான் போகுது. டெண்டர் எப்படி போகுதுன்னு தெரியல. இல்ல இப்படித்தான் அருவாளை காட்டி மிரட்டி அந்த டெண்டர்லாம் வாங்குறாரா என்னங்கிறது தெரியல. சரி, அதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும். அப்ப என்ன துணிச்சல் உனக்கு? அப்ப நீ என்ன நினைக்கிற?
அங்கே அத்தனை பேர் இருக்கால, நீ தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மேலே நீ கோவப்பட்டிருக்கலாமே, இந்த மாதிரி பேசியிருக்கலாமே. அங்கே கான்ட்ராக்டுக்காரர்கள் அத்தனை பேர் நின்றாங்களே, பேசியிருக்கலாமே. எம்எல்ஏ ராமச்சந்திரன் நீ பேசியிருக்கலாமே. இல்லை உதயன் சண்முகம் வந்து பல கட்டடங்களை கட்டுறாரு, பாலங்களை கட்டுறாரு. நீ அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சிக்கு வந்து வேளாண் அவரை கூப்பிட்டுருக்கீங்களா? அப்ப நீங்க யாரு? உங்களை எதுக்கு கூப்பிடணும்? அப்ப தேவேந்திர குல சமுதாயம் தானே, வள்ளர் சமூகம் தானே பேசுவோம்னு சொல்லி பேசியிருக்கீங்க. சரி, இதை வந்து எங்களால் வந்து இந்த பகுதி மக்கள், இந்த பகுதியில் உள்ள பட்டியல் சமூக மக்கள் இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது கொந்தளிப்பு ஏற்படுது. சரி, உதய சமூகத்தை நேரடியாகவே போய் கேட்டுருவோமே, எப்படி நீங்க பேச போச்சு, எப்படி நீங்க அருவா எடுத்து வெட்டுவேன்னு சொல்ல போச்சுன்னு கேட்டுருவோமே அப்படின்னு வந்து பகுதியில் உள்ள பட்டியல் சமூக மக்கள்லாம் வந்து எங்கள்கிட்ட வந்து கோரிக்கை வச்சாங்க. அப்போ நம்ம கேட்டாக்க 9 வரும்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து காவல் நிலையத்தில் ஒரு புகாரை கொடுக்கலாமன்ட்டு இன்னைக்கு ஒரு 6 மணியை போல ஒரு 20-25 தோழர்கள் வந்து காவல் நிலையம் சென்றோம். ஆவடர்கள் காவல் நிலையத்துக்கு சென்றோம். அங்கே நந்தகுமார், காவல் உதவி ஆய்வாளர் நந்தகுமார் பணியிலே இருந்தார். அப்பொழுது அவரிடம் ஒன்றை புகார் கொடுக்கும் பொழுது பாதிக்கப்பட்ட நபர் புகார் கொடுத்தாதான் புகாரை வாங்க முடியும் என்று கூறுகிறார். சார், இது வந்து வீடியோ பதிவு பல லட்சம் பேர் வந்து சமூக வலைத்தளங்களில் இந்த வீடியோவை பார்த்துருக்காங்க. பாதிக்கப்பட்ட நபர் வந்து உதயசமூகம் ஏற்கனவே கொலை பண்ணதுனால பெட்டிஷன் கொடுத்தா தானும் கொலை செய்யப்படுவோம்னு அச்சப்பட்டுக்கிட்டு வரமாட்டேங்கிறாரு. ஆகையினால நாங்களே புகார் கொடுக்க வந்திருக்கிறோம். எங்க புகார் மனுவை வாங்கி விசாரணை பண்ணுங்க. இந்த புகார் மனு மேல நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னா நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு எங்களுக்கு எழுத்துப்பூர்வமா கொடுங்கன்னு சொல்றோம். அப்போ வந்து நந்தகுமார் எஸ்ஐ வந்து அதெல்லாம் முடியாது, அவங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க வேணா பொதுநல வழக்கு போட்டுக்கங்கன்னு சொல்றாரு. என்ன சார், அருவாளை எடுத்து வெட்ட வர்றவன் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? நாங்க வந்து சட்டத்துக்கு கட்டுப்பட்டு காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுக்க வந்திருக்கோம், எங்கள்கிட்ட இவ்வளவு வேகமா பேசுறீங்களேன்னு நாங்க வந்து கேட்கிறோம். அப்ப சலசலப்பு ஏற்படும் பொழுது காவல் ஆய்வாளர் இளையராஜா குறுக்கிட்டு நந்தகுமாரிடம் சிஎஸ்ஆர் போட்டு கொடுங்க, மனு ரசீதை போட்டு கொடுங்க, சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்டுக்காரரை கூப்பிட்டு விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே எஸ்ஐ நந்தகுமார் எங்களை காவல் நிலையத்துக்கு வெளியில வெயிட் பண்ண சொல்றாரு. சிஎஸ்ஆர் போட்டு தர்றேன், மனு ரசீது போட்டு தரேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மீண்டும் கூப்பிடுறாரு எஸ்ஐ நந்தகுமார். கூப்பிட்டு பெட்டிஷன் மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாது, பெட்டிஷனை வாங்கிக்கிறவும் முடியாது, மனு ரசீது கொடுக்க முடியாது. அப்ப சார் நீங்க எழுதி கொடுங்க சார், நீங்க வந்து புகாரே வாங்க மாட்டோம் சொல்றது தவறு, புகாரை வாங்கிக்கங்க. இந்த புகார் மேல நடவடிக்கையை எடுக்க முடியாது அப்படின்னா நீங்க வந்து எழுதி கொடுங்க சார். இந்த புகார் வந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய புகார் கிடையாது. ஆகையினால இந்த புகார் மனுவை நிராகரிக்கிறோம், வாங்கிக்கொள்ள மாட்டோம்னு எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டா அதெல்லாம் முடியாதான். நான் எழுதியெல்லாம் கொடுக்க முடியாது. ஒரு காவல் நிலையத்தில் மக்களுக்கு சேவை செய்வதற்காக உட்கார்ந்துக்கிட்டு நீ மக்களுக்கு நீ வேலை செய்ய முடியாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? மக்கள் வரிப்பணத்தில் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு உன்னுடைய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் வந்து காவல் நிலையத்தில் காட்டக்கூடாது. உனக்குன்னு சொந்தமா சட்டத்திட்டங்களை வச்சுக்கிற கூடாது. சட்டத்துக்கு உட்பட்டு தான் காவல் நிலையத்தில் வேலை செய்யணும். நாங்க சட்டத்துக்கு உட்பட்டு தான் இங்க காவல் நிலையத்துக்கு மனு கொடுக்க வந்திருக்கிறோம். ஆகவே இந்த தமிழக அரசுக்கு இந்த காணொளி வாயிலாக நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த மாவட்ட காவல்துறைக்கு நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நந்தகுமார் போன்ற நபர்கள் காவல்துறையில் இருக்கக்கூடாது. அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடமையை தவறி செயல்பட்டதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அப்படி இல்லையேல் கூடிய விரைவில் மாவட்ட காவல்துறை அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துவேன் என இந்த காணொளி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.